கொலை வழக்கில் இயக்குனர் நெல்சனின் மனைவி குறித்து வந்த செய்திகளை திட்டவட்டமாக மறுக்கும் அவரது வழக்கறிஞர். இது குறித்து இணையத்தில் பரவி வரும் செய்திகள் அனைத்தும் வதந்தியே என குற்றச்சாட்டு. நடந்தது என்ன? வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் மூலமாகவே சம்போ செந்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அனைவரையும் ஒருங்கிணைத்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து அவரது செல்போன் எண்களை ஆய்வு செய்தனர். மொட்டை கிருஷ்ணன் கடந்த மே மாதம் அடையாறில் உள்ள பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்ததும் அங்கிருந்து சில வீடுகளுக்கு சென்று வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக அடையாறில் சம்போ செந்தில் தங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தங்கும் விடுதிகள் மற்றும் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் பணியாளர்களிடம் அவரது புகைப்படத்தை காட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு தப்பி சென்ற மொட்டை கிருஷ்ணன் சிங்கப்பூரில் இருந்து தப்பி தற்போது சவுதி அரேபியாவில் தங்கியிருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கிருஷ்ணனை பிடித்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலை, சதி திட்டம் மற்றும் சம்போ செந்தில் இருப்பிடம் தொடர்பான முக்கிய தகவல்கள் கிடைக்கும் என்பதால் இன்டர்போல் உதவியை நாட சென்னை போலீசார் முடிவு செய்துள்ளனர். முன்னதாக மொட்டை கிருஷ்ணன் பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவியும் வழக்கறிஞருமான மோனிஷாவிடம் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டு மோனிஷா போலீசாரின் விசாரணைக்கு ஆஜரானார். விசாரணையில் தான் ஒரு வழக்கறிஞர் என்பதால் வழக்கு தொடர்பாகவே மொட்டை கிருஷ்ணனிடம் பேசியதாக மோனிஷா போலீசாரிடம் கூறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லும் முன் மோனிஷா நெல்சனின் வீட்டில்தான் தஞ்சம் அடைந்திருந்ததாக சில வதந்திகள் வந்தன. இது உறுதியாகும் பட்சத்தில் போலீசாரின் விசாரணை வளையத்தில் இயக்குனர் நெல்சனும் வருவார் என தகவல்கள் வெளிவந்தன. அதைத் தொடர்ந்து இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவின் வங்கி கணக்கில் இருந்து 75 லட்சம் ரூபாய் மொட்டை கிருஷ்ணனுக்கு கைமாறி உள்ளதாக தகவல் வெளியாக தொடங்கியது. மோனிஷா கொடுத்த ரூபாய் 75 லட்சம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா எனவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியானது. ஆனால் தற்போது மொட்டை கிருஷ்ணனுக்கு நான் எவ்வித பண பரிவர்த்தனையும் செய்யவில்லை என இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா அவரது வழக்கறிஞர் மூலம் தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களில் வெளியான தகவல் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எனவும் அது அவரது மற்றும் அவரின் கணவரும் இயக்குனருமான நெல்சன் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்ட இணையதளங்கள், யூடியூப் சேனல்கள், செய்தித்தாள்கள் அந்த செய்திகளை நீக்காவிட்டாலோ சொன்னதை திரும்ப பெறாவிட்டாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வழக்கறிஞர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.